ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதிக ஸ்டெப்ஸ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதை 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கழுவி எடுத்த பின்னாடி ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வறுக்கிற மாதிரி வந்துடும். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த பாயசம் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் நெய் விட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா ஒரு 4 விசில் மைய வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பை இந்த மாதிரி நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். நான் 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1½ கப் வெல்லம் சேர்த்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். 2 கப் சேர்த்திங்கன்னா இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்கள் சுவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் இப்போ நல்லா கரையட்டும். வெல்லம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிஞ்சு கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இதை வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு தடவை கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் நான் இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இது இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பில் ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாம்லாம் வறுக்கிறதுக்காக நான் இதில் இப்போ இந்த சின்ன பேன் வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா பாயசத்தை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. 2 பத்தை தேங்காவை பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் வந்து இப்படி கூட சேர்க்கலாம், அப்படி இல்லைனா தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பப்படி செஞ்சுக்கோங்க. ஆனால் இப்படி நெய்யில் வறுத்து சேர்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து நம்ம கடிக்கும் போது அந்த பாயசத்தில் பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். 3 பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ வறுத்து வச்ச கிஸ்மிஸ் திராட்சை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்த பின்னாடி நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இல்லை தேங்காய் பால் சேர்த்துட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா திரிஞ்சு போயிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். பாசிப்பருப்பு வெந்துருச்சுன்னா போதும் நம்ம பாயசம் பண்ண மாதிரி. ஸோ இதுக்கு பாசிப்பருப்பு ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த அவசியமே கிடையாது. ரொம்ப டைமும் எடுக்காது. தேங்காய் பால் எடுத்து செய்வாங்க. நம்ம வந்து இதில் ஒரே ஒரு தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்குறோம். ஸோ அதனால் வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அது இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான பாயசம்னே சொல்லலாம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா அதிக ப்ரோட்டீன் நிறைஞ்சது. ஸோ பாயசம் சொல்லி குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான பாயசம் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம்.
கடைசியில் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம். அந்த தேங்காய் பாலோட அந்த வாசம், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த டேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பாயசத்தில் அப்படியே இருக்கும். எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.